ஒரு வருஷத்துக்கு 15 படமா 175 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்ச கேப்டனோட படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமால விஜயகாந்தோட படைப்புகள் எல்லாமே மறக்க முடியாத அளவுக்கு சிறந்த வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இப்ப கூட இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது அப்பா சூப்பரா மாசரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜயகாந்த் நிறைய ஹிட்டான படங்களை கொடுத்திருக்காரு. அதுவும் ரஜினி கமலுக்கு போட்டியா தொடர்ந்து பல படங்களை வெற்றி படங்களா மாத்துற ஒரே ஒரு ஆள் விஜயகாந்த் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட விஜயகாந்த் ஒரு காலத்துல அதிகமான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலயும் சரி சினிமா வாழ்க்கையிலயும் சரி என்ன மனுஷயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜயகாந்த் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. 80s 90s காலத்துல ஹீரோவா இருக்கும்போது 15 படங்கள் ஒரே வருஷத்துல நடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காரு. கேட்கும் போதே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. 1984ல மட்டும் இவரோட நடிப்புல 10 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1985ல இவரோட நடிப்புல 15 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் நிறைய புது இயக்குனர்கள் நிறைய இளம் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த டைம்ல புது ஆளுங்க எல்லாம் எவனும் உள்ளேயே விட மாட்டான். ஆனா விஜயகாந்த் தேடி தேடி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த வகையில விஜயகாந்த் நடிச்சு 175 நாட்களுக்கு மேல ஓடி சக்சஸ்ஃபுல்லான படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வைதேகி காத்திருந்தால். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல 1984ஆம் ஆண்டு விஜயகாந்த், ரேவதி, கவுண்டமணி, செந்தில் நடிப்புல வைதேகி காத்திருந்தால் அப்படின்ற படம் வெளியானது. இந்த படத்தோட கதை உண்மையான காதலுக்கு அழகு தேவையே இல்லை அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல உண்மையான காதலுக்கு உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்னு இந்த படத்துல வெள்ளைச்சாமியா விஜயகாந்த் எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்திருப்பாரு. இந்த படத்துல போங்கடா நீங்களும் உங்க கல்யாணம்னு சொல்லக்கூடிய டைலாக் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சேதுபதி ஐபிஎஸ். பி வாசு இயக்கத்துல 1994ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துல விஜயகாந்த், மீனா, நம்பியார், ஸ்ரீவித்ரா இன்னும் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போலீஸோட கதை தான் இது. இந்த படத்துல நிறைய மிரட்டலான நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வரும். இந்த படத்தை எப்போ டிவில போட்டாலும் ஒரு சீனை கூட ஸ்கிப் பண்ணாம எங்க அப்பா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்பதான் புரியுது 90s டைம்ல விஜயகாந்துக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பாங்கன்னு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அம்மன் கோவில் கிழக்காலே. ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல 1986ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துல விஜயகாந்தும் ராதாவும் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்துக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டும் இதுக்கு கிடைச்சிச்சு. கேப்டனோட முதல் வெள்ளி விழா படமும் இதுதான். கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்கும்போது எல்லாரோட கண்ணையும் கண்ணீர் வர அளவுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாரு பாருங்க, அப்பா பிரமாதம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செந்தூர பூவே. பி ஆர் தேவராஜ் இயக்கத்துல 1988ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துல விஜயகாந்த், ராம்கி, நிரோஷாவும் நடிச்சிருப்பாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு பிரம்மாண்ட படம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த படம். இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே பயங்கரமா ஹிட் ஆச்சு. பாடல்களுக்காகவே படத்தை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியும்ல. இப்பதான் நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. பாட்டை பொறுத்து தான் படமே இருக்கும். பாட்டுக்காக ஓடின படம்லாம் இருக்கு. ஆனா செந்தூர பூவேல கதையும் பிரமாதமா இருக்கும், பாட்டும் வேற லெவல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேப்டன் பிரபாகரன். இந்த படம் நிறைய பேருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படமா இருக்கும். ஆர்.கே. செல்வமணி இயக்கத்துல 1991ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துல சரத்குமார், ரூபினி, விஜயகாந்த் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இவரோட 100வது படம். ஒரு மனுஷனுக்கு 100வது படம் மிகப்பெரிய சாதனை படமா மாறுறது எவ்வளவு பெரிய விஷயம். வேற எந்த நடிகருக்கும் இவ்வளவு பெரிய பெருமை கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை எந்த ஒரு டூப்பும் இல்லாம இவரே ரிஸ்க் எடுத்து நடிச்சிருந்தாரு அப்படின்னு நிறைய இன்டர்வியூல இயக்குனர் செல்வமணி சொல்லியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது சட்டம் ஒரு இருட்டறை. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல 1981ஆம் ஆண்டு விஜயகாந்த், பூர்ணிமா நடிப்புல இந்த படம் வெளியாகிச்சு. இந்த படம் கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை அமைஞ்ச படம்னு சொல்லலாம். வசூல் ரீதியாவும் சரி வணிக ரீதியாவும் சரி சினிமாவுல தூக்கி நிறுத்திய படம் அப்படின்னா இதுதான். இந்த படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட் தான் இவருக்கு. இந்த வகையில இந்த படம் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய மொழிகள்ல ரீமேக் வேற பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு தமிழ் படத்தை இத்தனை மொழிகள்ல ரீமேக் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அது நம்ம கேப்டனுக்கு அசால்ட்டா நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுக்காம ட்ரோல் பண்ணிட்டு இப்ப எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் நம்ம கொடுத்தோமா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.